Hi friends, welcome to my channel Green Chilli. இன்னைக்கு நான் 5mm பேங்கிள்ஸில் கோல்டன் கலரில் த்ரெட் ரேப் பண்ணிட்டு க்ளூ வச்சுட்டு ஃப்ரேம்டு குந்தன்ஸ் ட்ராப் ஷேப்பு ஆப்போசிட் அப்சைட் சைடில் பார்த்த மாதிரி பக்கத்தில் ஓட்டிட்டு அதுக்கும் பக்கத்தில் 4mmல ரவுண்டு குந்தன்ஸ் அதுக்கும் பக்கத்தில் 3mm ரவுண்டு குந்தன்ஸ் ஓட்டிட்டு அதே மாதிரி பக்கத்துலேயும் டிசைன் பண்ணிவிட்டு இந்த பேங்கிள்ஸில் 4 இடத்துல இந்த டிசைன் பண்ண போகிறேன். அதாவது ஆப்போசிட் சைடு பார்த்த மாதிரி 4 இடத்துலையும் இதே டிசைன் தான் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணும்னா இந்த 4 இடத்துல நடுவில் கேப்பில் 3 ஃப்ரேம்டு குந்தன்ஸ் 3 சின்னது அந்த மாதிரி ஒட்டிக்கலாம். அது இன்னும் கிராண்ட் லுக் கொடுக்கும். இப்போ பிங்க் கலரில் அதே மாதிரி 5mm பேங்கிள்ஸில் பிங்க் கலர் ரேப் பண்ணிவிட்டு அதில் நடுவில் வந்து 4mm ஃப்ரேம்டு குந்தன்ஸ் பார்டருக்கு சைடில் 3mm ஃப்ரேம்டு குந்தன்ஸ் சொல்லிட்டு அதே மாதிரி அந்த கோல்டன் கலரில் எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் 4 இடத்துல தான் பண்ண போகிறேன். 4 இடத்துல பண்ணிவிட்டு ஆப்போசிட் செட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நடுவில் ஒரே ஒரு குந்தன் மட்டும் ஒட்டிக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். நான் வந்து பார்டர் பேங்கிளுக்கு கம்மியாக டிசைன் பண்ணதுனால இந்த சென்டர் பேங்கிள்ஸுக்கும் கம்மியாகவே டிசைன் பண்ணியிருக்கேன். இப்போது முதல்ல ஒரு கோல்டன் கலர் பேங்கிள், 3 பிங்க் கலர் பேங்கிள், திரும்ப கோல்டன் கலர் பேங்கிள் பார்டருக்கு இதை ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு இது எங்கள் வீட்டு ரிலேஷன் ஃபங்க்ஷனுக்காக நான் வரிசை தட்டில் வைக்கிறதுக்காக இந்த பேங்கிள்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். க்ரீன் சில்லி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.